இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பை கொடுத்த போதர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு அற்புதமான சபை, ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. எல்லா இடங்கள்லையும் இது மாதிரிலாம் போதிக்கிறது கிடையாது. எல்லாரும் இன்னைக்கு முக்கால்வாசி பேர் உபவாசம் போட்டுட்ருக்குறாங்க, ஏன்னா பொங்கல் விடுமுறை. ஆனால் இங்கே எல்லோரும் நல்லா சாப்பிட்டு கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமான காரியம். திருப்பவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சங்கீதம் 104 சங்கீதம் 104:24. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் இந்த இடத்துல வருகிற வார்த்தை, the earth is full of their riches. பூமி உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருக்கிறது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, கடவுள் பரலோகத்தை நல்லா வச்சிருக்கிறாரு, அதை குறித்தெல்லாம் நான் காட்ட போகிறேன். இப்போ முடிச்சுட்டு இந்த மண்ணான பூமியில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாரு, மனிதனை கஷ்டப்பட வைத்து விட்டார். ஏன்னா அவங்க சுற்றி பார்க்குறாங்க, பிறந்த உடனே பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க, குடிசை வீடு இருக்குது, வியாதியில் இருக்கிறாங்க ஜனங்க. அதனால் என்ன நினச்சிட்டாங்கன்னா, மனுஷனால இந்த பூமியில் கஷ்டப்படணும் போல. சிலரை கடவுள் கஷ்டப்படுற மாதிரி வச்சுருக்காரு, சிலரை உயர்த்தி வச்சுருக்கிறாரு. நல்ல சுகம் இருந்தால் காசு இருக்காது, காசு இருந்தால் சுகம் இருக்காது. ஆனால் இங்கே கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமி முழுவதும் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருக்கிறது. ஒரு ஐஸ்வர்ய தகப்பனை குறித்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய தகப்பன் ஐஸ்வர்ய தகப்பன். முதலாவது இந்த எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் போக வேண்டும். நீங்கள் யாரை வேணா இருக்கலாம், நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், உங்ககிட்ட காசு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு நல்ல குடும்பத்தில் வரலாம், நல்ல குடும்பத்தில் இல்லாமல் வரலாம். அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. உங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சில பசங்களாம் கவலையே பட மாட்டாங்க, ஏன்னா இவங்க எவ்வளோதான் அழித்தாலும் அவங்க வீட்டில் காசு இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ சேர்த்து வச்சுருப்பார். அந்த அப்பாவை காட்டிலும் பெரிய அப்பா தான் நம்ம அப்பா, ஐஸ்வர்ய தகப்பன். அவரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த ஐஸ்வர்ய தகப்பன் எப்படிப்பட்டவர், யாரு, அவருக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குன்றது தெரிஞ்சிட்டாலே நம்மளுக்கு காசு வந்த மாதிரி. நிறைய நேரங்களில் நம்ம கவலைப்படுறதே ஏன் கவலைப்படுறோம்னா, நம்மளுடைய தகப்பன் யாருன்னே தெரியறது கிடையாது. அவர் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர்னு நம்மளுக்கு தெரியாததுனால தான் கவலையப்பட்டுட்டு இருக்கோம். இந்த பெரிய வீட்டு பசங்கள்லாம் ஒரு நாள் கவலையப்பட மாட்டாங்க. அவன் பாருங்க இஷ்டத்துக்கு வருவான், எனக்கு ஒரு 2 கார் வாங்கி கொடுங்கன்னுவான், எனக்கு ஒரு 3 மோட்டர் சைக்கிள் வாங்கிட்டா. ஒரே மோட்டர் சைக்கிளில் டெய்லி காலேஜ் போகிறது போர் அடிக்குது. அவங்க அப்பாவும் அதை பார்த்து கவலைப்படுறதில்ல. சரி போய் வாங்கிக்கோ, சிவப்பு வாங்கிக்கோ, மஞ்சள் வாங்கிக்கோ, பச்சை வாங்கிக்கோ, இன்னொன்று வாங்கிக்கோ, நிறைய இருக்குது காசு, நீ எவ்வளோ செலவு பண்ணாலும் செலவு பண்ணிகிட்டே இருக்கலாம். அவன் அதை யோசிக்கிறதே கிடையாது. இதை காட்டிலும் 1000 மடங்கு ஐஸ்வர்ய சம்பனர் அவர் தான் நம்முடைய தகப்பன். பாருங்க, அவர் நம்மளுடைய தகப்பன் ஐஸ்வர்யமான இருந்தும் இந்த பூமியில் அநேகர் ஏழைகளாக இருக்காங்க, தரித்திரனாக இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, கடவுள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போகிறதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த பூமியை நான் உங்களுக்கு கொடுத்தேன், நீ கட்டாத வீடில் குடியேறுவாய், நடாத தோட்டங்களின் கனியை புசிப்பாய், நீ வெட்டாத கிணறுகளிலிருந்து தண்ணீர் குடிப்பாய், பெரிய வீட்டில் குடியிருப்பாய், பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் இருப்பாய்ன்னு சொன்னார். எப்போனா இவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு போடுறதுக்கு துணியே கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, இருக்கிறதுக்கு நல்ல வீடு கிடையாது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் ஐஸ்வர்ய தகப்பன், நான் உன் தகப்பன், நான் உனக்கு பெரிய வீட்டை கொடுப்பேன், உனக்கு நிலத்தை கொடுப்பேன், நான் தோட்டத்தை கொடுப்பேன்னு. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தகப்பனை குறித்த அறிவே கிடையவே கிடையாது. ஏன்னா 400 வருஷம் இவங்க கேட்டதெல்லாம் ஒன்று செத்தா போதும். பாருங்க, இவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, சாவை ஏங்கி கொண்டிருந்தார்கள். ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அடி விழும், போய் வேலை பார்க்கறதுக்கு, வேலை பார்த்து 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 அடி வாங்கணும், அவன் போட்டால் சாப்பிடணும், திருப்பி வீட்டுக்கு வரணும், நாளைக்கு காலைல அடி விழும், திருப்பி ஒரே வழி சாகணும். ஆகையினால இந்த இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷத்துக்கு மேலே ஏங்கினது எல்லாம் என்ன தெரியுமா? சாகணும், செத்தா போதும், செத்தா போதும். தாத்தா வீட்டில் என்ன சொல்லிட்டு இருப்பார்? எப்படா சாவோம். அப்பா என்ன சொல்வார்? எப்படா சாவோம். இந்த பிள்ளைகள் வளரும் போது கேட்ட ஒரே வார்த்தை, எப்போ சாக போகிறோம். அவன் வாயிலிருந்து வந்ததெல்லாம் நான் சாகணும், நான் சாகணும்னு. கடவுள் இப்போ விடுதலை பண்ணிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்க வெள்ளியோடும் பொண்ணோடும் வெளியே வராங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான்? நான் சாக வேண்டும்,
சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். நிற்கிறப்ப கோடீஸ்வரனா வந்து நிற்கிறான். வெள்ளி உடைமைகளும் பொண்ணு உடைமைகளும் கழுதை ஒட்டகம் மாடு ஆடு எல்லாம் இருக்குது, ஒரு குறைவில்லை. இங்கே வந்து என்ன தெரியுமா சொல்கிறான்? செத்து போகணும். சரி, சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வெளியே வந்தாச்சு, வனாந்திரத்தில் இருக்கான். மண்ணா வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் வரணும். 8 மணி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறான்? வெயிட் பண்ணுவோன்னு சொல்ல. எனக்கு அப்பயே தெரியும் எகிப்தில் நம்ம செத்தே போயிருக்கலாம். என்ன ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண முடியல. மத்தியானம் அடுத்து டின்னரு இது லஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது. 12:30க்கு வர்றதுக்கு பதிலாக 1 மணி ஆக போகுது. செத்தே போகிறேன், நான் சாக போகிறேன். தண்ணி வரல, நான் சாக போகிறேன். சாகணும் 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 சாகணும். கடவுள் பார்த்தாரு, உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லி வேவுகாரில் அனுப்பிச்சு பெரிய பழங்களை சுமக்கக்கூடியவர்களா பெரிய தோட்டங்களில் இருந்த பழங்களையும் வீடுகளையும் கொண்டு வந்து காட்டுறாரு. என்ன சொல்லியிருக்கணும்? உடனே போவோம், எடுத்துக்குவோம், பெரிய வீடா நம்மளுக்கு ஆயத்தமா இருக்குது. வீடே இல்லாமல் இருந்தோம். என்ன சொன்னா? நாங்கள் சாக வேண்டும். வாயில வந்தது எல்லாமே சாவு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க தாத்தா மாமா மச்சான் பாட்டி தாத்தா எல்லாம் பேசின ஒன்று சாவு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில். நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மச்சான்லாம் இருக்கிறாங்க. அவங்க பேசுனதெல்லாம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து, கொஞ்சமாக, ரொம்ப செலவு பண்ணாத, ரொம்ப ரொம்ப பார்த்து, ரொம்ப சாப்பிடாத, இப்படியே வளர்த்ததுனால இந்த தரித்திர புத்தி உள்ளே வந்துருச்சு. காசு இப்போ பாக்கெட்டில் இருந்தாலும் செலவு பண்ண முடியல, அதனால வரவும் செய்ய மாட்டேங்குது. இப்போ அதுக்கு கொஞ்சம் சூடு சொரணெல்லாம் இருக்குல்ல, காசு நிற்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பயந்துட்டு இருக்கோம், காசு போயிடும்னு. அதனால அது போயிடுது அப்படியே. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு செலவு செய்தாலும் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய ஆதாரம் ஐஸ்வர்ய தகப்பன். மனம் புதுசாகணும். இங்கே 3 நாள் அதான் நடக்க போகுது. உங்கள் மனசு புதுசாக போகுது. இங்கே யாருமே உங்களுக்கு புதுசாக எதையும் கொண்டு வந்து தரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுகிற எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு உள்ளதான் இருக்கிறது. பணம் எங்கே இருக்கு? உங்களுக்கு உள்ளதான் இருக்கு. உங்கள் வீடு எங்கே இருக்கு? உள்ளதான் இருக்குது. உங்களுக்கு தேவையான வாகனம் எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே இயேசு இந்த பூமியிலே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி கிறிஸ்துவுக்குள்ள வச்சு, கிறிஸ்துவ உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. இந்த பூமியில் உங்களுக்கு எது வேணும்னாலும் அது கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கு. இந்த இயற்கை பூமியில ஒண்ணுமே இல்லை, ஆனால் ஆவிக்குரிய பூமியில எல்லாமே இருக்குது. இந்த ஆவிக்குரிய பூமியில இருந்து இப்போ இந்த இயற்கை உலகத்துக்கு வரணும். இதுக்கு இங்கே இந்த நடுவில் இந்த மனது இருக்குது, ஆத்துமா. இது என்ன சொல்லுது? காலியாக இருக்குது. பாக்கெட்டில் பாரு, காசே இல்லை. அக்கௌண்ட்டில் பாரு, காசே இல்லை. வீட்டில் பாரு, காசே இல்லை. இது என்ன சொல்லுது? மனது சொல்லுது. ஆனால் அதை பார்க்கக்கூடாது. நான் ஆவியின்படி நடக்கிறேன், நான் விசுவாசத்தின்படி நடக்கிறேன். என்ன பார்க்குறேன்? ஆவியில் என்ன இருக்குன்றதை பார்க்குறேன். நான் இந்த 3 நாளில் நீங்கள் அதை தான் பண்ணணும். உங்கள் ஆவியில் என்ன இருக்குது? எல்லாம் உடையவர்களாக இருக்கிறீர்கள், ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள், கோடீஸ்வரர்களாக இருக்கிறீர்கள். அப்போ இந்த ஐஸ்வர்ய தகப்பனை குறித்து அறிய என் மனம் என்ன ஆகுது? புதிதாகிறது. அப்போ இந்த வசனத்தில் பார்க்கும்போது பூமி உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருக்கிறது. திருப்பம் பாருங்க, வெளிப்படுத்துதல் 4ஆம் அதிகாரம். ஐஸ்வர்ய தகப்பனை குறித்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஐஸ்வர்ய தகப்பன் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? அப்பா வாழ்கிற மாதிரி தான் பையன் வாழ முடியும். அதனால் அப்பா வாழ்கிறாரு, எப்படி வாழ்கிறாருன்னு பார்த்துருவோம். பார்த்தா தான் நம்ம அது மாதிரி வாழ முடியும். திருப்பம் வெளிப்படுத்துகிற 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் மதரத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. எங்கள் அப்பாவை பற்றி போட்டிருக்குது. எங்கள் அப்பா அவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ளவர், அவ்வளவு விலையேற பெற்ற கற்களினால் நடுவில் இருக்கிறாரு. வானவில் அவர் பக்கத்தில் இருக்குது. 6 பாருங்க. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவங்கள், அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்கள் நிறைந்திருந்தன. எங்கள் அப்பா வாழ்கிறாரு. எங்கள் அப்பா அவ்வளவு விலையேற பெற்ற அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறார். 8 மன்னிக்கவும், வெளிப்படுத்தல் 21:8
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவரும் கொலைபாதகம் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக பொய்யர் அனைவர் இரண்டாம் மரணமாக அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அங்க பாருங்க, அவிசுவாசியை பத்தி பேசுது, கடவுளே நம்பாதவங்களை பத்தி. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கிறேன், என்னுடைய ஐஸ்வர்ய தகப்பனாகிய கடவுள் வாழ்கிற அந்த சிங்காசனம் அவ்வளவு அற்புதம் உள்ளதா இருக்கிறது. இங்க பார்க்கும்போது அந்த சிங்காசனம் அவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கிறது. வானவில் இருக்குது, விலையேறப்பட்ட கற்களினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதா இருக்கிறது. 21 12 வாசல்களும் 12 முத்துகளாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னா இருந்தது. எங்க அப்பா வாழ்ற இடம், நம்முடைய தகப்பன் வாழுகிற அந்த இடம் சிங்காசனம் விலையேறப்பட்டனால வச்சு பட்டுருது. அவர் பட்டணத்தில் வாசல் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முத்துகளுமா இருந்தது. அப்புறம் அவர் வீதியெல்லாம் ஃபுல்லாகவே தங்கத்தை போட்டு விட்டுருக்கிறார். ஏன்னா தங்கம் தான் ரொம்ப சீப்பாக இருக்குது அங்கே, அதனால அவர் என்ன பண்ணுறாரு, தங்கத்தை போட்டு விட்டார். வெள்ளியும் அவருடையது, பொண்ணும் அவருடையது. அவருடைய அந்த அவர் இருக்கிற வாசலில் ஃபுல்லாக பேர்ல்ஸை வச்சு, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸை வச்சு, கோல்டை வச்சு இப்படி தான் அலங்கரிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. நம்ம கான்கிரீட்டில் ஒரு ரோடை போட்டால் ரொம்ப அப்படியே ஜம்முன்னு போயிட்டு கான்கிரீட் ரோடு அப்படின்றோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர் தங்கத்தில் போட்டிருக்கார் ரோட்டை. அப்போது நம்மளுடைய தகப்பன் வாழ்கிற அந்த இடம் அவ்வளோ அற்புதம் உள்ளதாக இருக்கிறது. அவர் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருக்காருன்னு பார்ப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1. ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாரு, தேவாலயமே நிறைந்திருக்கிற அளவிற்கு. அப்போ இவ்வளவு அற்புதமாக வாழ்கிறவர் தான் என்னுடைய தகப்பன். திருப்பம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இவ்வளவு ஸ்லாக்கியம் இருக்குது. பயங்கரமான தங்கம், வெள்ளி, வெளியேறப்பட்ட கற்கள், சிங்காசனம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இவ்வளவு அற்புதமான காரியம் அங்க இருக்குது. யாரு? கடவுள் இருக்கிற இடத்துல. இது எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரனாய் 2வது வசனத்துல பாருங்க, சுதந்திரவாளியாய் நியமித்தார். யார? இயேசுவை. கிறிஸ்துவிற்குள் நான் இருக்கிறேன். என்னுடைய மூத்த சகோதரன் இயேசு, நான் இளைய சகோதரன். அவருக்கு செஞ்சா எனக்கும் செஞ்ச மாதிரி தான். அப்போ எனக்கு, நான் அதில் சுதந்திரவாளியாக இருக்கும்படியாக எனக்கு இப்படி செய்யப்பட்டாயிற்று. திருப்பம் பாருங்க, வெளிப்படுத்துறது 1ஆம் அதிகாரம் 13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நீலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இயேசுவை பற்றி சொல்லுது. அவர் நீலையங்கி தரித்த ஒரு மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்து. இங்கே நம்ம ஆட்கள் ஒரு மோதிரத்தையும் ஒரு செயினையும் போட்டால் நரகத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. அங்கே இயேசுவே மார்பில் பெரிய தங்கத்தை மாட்டியிருக்கிறார். அப்போ குமாரனை பிதாவானவர் அவ்வளோ மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அங்க இருக்கிற சிங்காசனமும் அவர் இருக்கிற இடமும் அவ்வளோ மகிமையா இருக்குது. கற்பனை பண்ணி பாருங்களேன். பெரிய மாளிகையை கட்டி அந்த மாளிகையை முழுவதுமே தங்கம், கீழே தங்கம், வெளியேறப்பட்ட கற்கள், அப்படி செஞ்சிருக்கிறாரு. இப்ப இயேசுவும் அப்படியே போறாரு, வராரு, நடக்கிறாரு. நீல அங்கேயே போட்டிருக்காரு, மார்பில் தங்கத்தை போட்டிருக்காரு. இப்படி தான் அவர் பரலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். சரி,
அங்கே இருக்கிறாரு, பரலோகத்தில் தங்கத்தை போட்டிருக்காரு, எல்லாம் போட்டிருக்காரு. நம்மளுக்கு எங்கே மண்ணை போட்டாரா? இல்லை. திருப்புவோம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதலாகும் கோமேதக கல்லும் உண்டு. பாருங்க, நம்முடைய ஐஸ்வர்ய தகப்பன் அவர் இருக்கிற அந்த ஸ்தலத்தை அவ்வளவு அற்புதமாக உண்டாக்கினார். முற்றிலும் தங்கம், வெளியேறப்பெற்ற கற்கள். அவர் இருக்கிறது பக்கத்தில், வெளிப்படத்தில் எடுத்து வாசித்து காட்டின, அவர் இருக்கிற இடத்துல அங்கே நதி இருக்கு, தண்ணிலாம் இருக்குது. பூமியை உண்டாக்கும் போது, தம்முடைய பிள்ளைகள் வாழ்கிற அந்த பூமியை உண்டாக்கும் போது அதே மாதிரி உண்டாக்குனார். ஆதாம் வாழ போற இடத்துல தங்கம் இருக்கு, வெளியேறப்பெற்ற கற்கள் இருக்குது. அதே மாதிரி அப்பா இருந்தார்ல, அதே மாதிரி நதி ஓடுது. இன்றைக்கும் பாருங்க, ரிவர் சைடு ஹோம்ஸ், சீ சைடு ஹோம்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விலை அதிகம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் ஒரு தீவே வாங்கிடுவாங்க, ஐலாண்டே வாங்கிடுவாங்க. வாங்கி அங்கே பெரிய அவர்களுக்கு ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடை கட்டிடுவாங்க. அந்த புத்தி எங்கேருந்து வந்துச்சு? அப்பா புத்திங்க அது. கடற்கரை ஓரத்தில் வீடு இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி ஊரில் இருக்கிறத விட. லேக் சைடு ஹோம், லேக் வியூ ஹோம், இதெல்லாம் மனுஷன் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறான். இதெல்லாம் அப்பயே இருந்துச்சு. ஆதாமுக்கு லேக் வியூ ஹோமை தான் கொடுத்தாரு. அப்படியே காற்று அடிச்சுட்டு, அப்படியே அலை அடிச்சுட்டு, சாயந்தரம் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் வீடை கொடுத்தார். யாருக்கு? ஆதாமுக்கு. அப்போ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் லேக் சைடு ஹோம், ரிவர் சைடு ஹோம், சீ சைடு ஹோம், ஆல் சைடு ஹோம், என்ன ஹோம் வேணா வச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்னன்னா, அதெல்லாம் வச்சுக்கலாமா? நம்மளுக்கு ஒரு அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன ஒரு தான் கர்த்தருக்கு அப்படியே ஸ்தோத்திரம் செலுத்திட்டு நான் அங்கேயே இருந்துருவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் என்னுடைய ஐஸ்வர்ய தகப்பன் எவ்வளவு பெரியவர், எனக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை ஏற்கனவே செய்திருக்கிறார் அப்படின்றத நான் அறிஞ்சு கொண்டேன்னா அதை நான் எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பேன். நான் அதுக்கு போராட வேணாம், கஷ்டப்பட வேணாம், சம்பாதிக்க வேணாம். எனக்கு அது ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் உங்களுடைய பிறப்புரிமை. நான் ஐஸ்வர்யமா இல்லைனா சிலுவையை அவமானப்படுத்துகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இல்லாட்டா சிலுவையை அவமதிக்கிறீங்க. அதே மாதிரி தான் இப்போ ரட்சிக்கப்படாமல் ஒருவர் இருக்கான்னா அவன் சிலுவை அவமதிக்கிறான், நரகத்துக்கு போறான். ஏன் நரகத்துக்கு போறாங்க? ரட்சிக்கப்படுறவங்க ஏன் நரகத்துக்கு போறாங்க? கடவுள் அனுப்பிச்சாரா? இல்லை, அவங்க ஏற்றுக்கொள்ளலை, கொடுக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளலை. ஏன் ஜனங்கள் வியாதியில் இருக்காங்க, வியாதியில் மரிக்கிறாங்க? ஏன் கிறிஸ்தவங்க மரிக்கிறாங்க வியாதியில்? சுகத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் செழிப்பா இல்லை, ஏன் ஐஸ்வர்யமா இல்லை? எடுத்துக்கொள்ளலை, அவ்வளோதான். ஐஸ்வர்ய தகப்பனை பார்க்க மறந்து விட்டார்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த ஐஸ்வர்ய தகப்பனை எண்ணி பாருங்கள். இந்த ஐஸ்வர்ய தகப்பன் உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மனுஷன் மறந்துட்டான், இவ்வளவு செஞ்சார். 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து காட்டினேன் பாருங்க. இந்த நதி ஓடுது, பொண்ணு விளையுது, வெளியேறப்பெற்ற கற்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆதாமா வச்சாரு, எல்லாத்தையும் இழந்துட்டான், விட்டுட்டான். தாத்தா கொடுத்துட்டாரு. பிசாசு திருடிட்டான், எல்லாம் போச்சு. ஆனால் இயேசு மீண்டும் வந்து இந்த பூமியிலே இழந்து போனதை மீட்டு மனிதனுக்கு கொடுக்க வந்தார். யோவான் 10:10 அதான் சொல்றாங்க, திருட்டு பையன் திருட கொல்லவும் அழிக்கவும் தான் வரான்னு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, காசு அவன் தான் தரான்னு, பொண்ணு அவன் தான் தரான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தங்கம் வச்சிருந்தா அது பிசாசுன்றாங்க. பிசாசு திருடன், அவன் கொல்றவன், அவன் அழிக்கிறவன், அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவன் யாரையுமே ஆசீர்வதிச்சதா சரித்திரம் கிடையாது. அவன் யாருக்குமே நல்லது செய்யவே முடியாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பிசாசு வந்து பாவிகளுக்கு வந்து நிறைய காசு கொடுத்து அவன் இழுக்கிறான்னு. தப்பு. பாவிக்கும் காசு கொடுக்கறது இயேசுதான். உங்க அப்பா தாங்க அவருக்கும் காசு தர்றாரு. நீதிமான் வீட்டுக்கு மட்டும் தனியா மழை வருதா?
பாவிக்கு வேற டேங்க்ல இருந்து வருதா? எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா வருது. நல்லதுன்னு இந்த வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு நடந்தா அது கடவுள்கிட்ட இருந்தா வரணும். எல்லாம் பொங்கல் கொண்டாடுறாங்க, உண்மையா நம்ம தான் கொண்டாடணும். அவங்க கொண்டாடுறத பார்த்து அது விக்கிரகம். விக்கிரகம் இல்லைங்க, நம்ம தான் கொண்டாடணும். அறுவடையை கொடுக்கிறவர் யார்? தேவன் தான் கொடுக்கிறாரு. அந்த பாவி விதைச்சிட்டு போயிடுறான், ஆனா கடவுள் அதை விளைய வைக்கிறாரு. மனுஷன் இதை மறந்துட்டான். இதை காட்டுகிறது தான் வந்தாதான் இயேசு சொல்றாரு, நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். I came so that you may have abundant life to the full till it overflows. பரிபூரண ஜீவன், நிரம்பி வழிகிற வாழ்க்கை, ஏராளமும் தாராளமும் உள்ள வாழ்க்கையை கொடுக்க தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு எப்படி வந்தாரு? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி அது ஓகே, வெளிப்படுத்துதல் ஓகே, அதெல்லாம் நம்புவாங்க. ஏன்னா இவங்க போறாங்கல்ல, அங்க பரலோகத்தில் தங்கம் இருக்கு, அங்க கற்கள்லாம் இருக்கு, நம்ம செத்து அங்க போவோம். சரி, ஆனா இயேசு இந்த பூமியில வந்த போது அவர் தரித்திரனாய், ஒன்றுமில்லாதவராய், சாப்பாடு இல்லாதவனாய், வீடு இல்லாதவனாய், அழுக்கு துணியை போட்டுக்கொண்டு கோலை பிடித்து கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அது இல்லை, அதுதான் பார்க்க போறோம். பழைய உடன்படிக்கையில் ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற காரியம் இயேசுவை பற்றி பார்ப்போம். பாருங்க, நாளாகமம் என்ன காரியம்னா, பழைய உடன்படிக்கையில் அவ்வளவு பிரமாணம் கொடுத்து கஷ்டப்பட்டு பாவம் செய்கிற ஜனங்களே அப்படி இருக்கும்போது, புதிய உடன்படிக்கையில் ரத்தம் இருக்கிறது, இயேசு இருக்கிறாரு. இதுல எவ்வளவு பெரிய பாக்கியம், அதுதான் பார்க்க போறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் ஒரு சம்பவம் பாருங்க. 2 நாளாகமம் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ரொம்ப கஷ்டம், சண்டை போடணும், என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியல. இங்கே யோசபாத் சொல்கிறாரு, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, கடவுளை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, எல்லாம் சரியாயிரும். அப்படி 25 வந்தீங்கன்னா, யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும், எல்லாரும் சொல்லுவோமா ஏராளமான பொருள், திருப்பி சொல்லுவோமா ஏராளமான பொருள், பிரேதங்கள் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. எல்லாரும் சொல்லுவோமா மிகுதியா இருந்தது. இது பழைய உடன்படிக்கையில், பழைய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்தப்படல, இயேசு வரல, யாரும் அவருடைய பிள்ளையாகல. அவர்களுக்கே அவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். என்னன்னா, ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் அதை சொல்றாங்க, இட் வாஸ் டூ மச், இட் வாஸ் சோ மச், இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம். என்னது? இந்த ஜனங்கள் கொள்ளையடித்த பொருட்கள் 3 நாளாக கொள்ளையடிக்கிறாங்க. அவன் போறான், அங்க பாருங்க, இது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. ஏன்னா இவங்க சண்டை போட வராங்க, சண்டை போட வந்தா பிரேதங்களில் பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் இருக்குது. அவன் சண்டை போட வர்றப்போ எல்லா நகையும் போட்டு சண்டை போடுறான். கடவுள் அது மாதிரி வச்சிருக்கிறாரு. சண்டை போடுறப்ப எல்லாத்தையும் போட்டா வருவாங்க, ஆனால் வீட்டில் வச்சுட்டு வரணும். ஆனால் இவன் ஏன் போட்டு வந்தான்னா, அந்த காலத்தில் இவங்க வேலையே சண்டை போடுறது தான். எதுக்காக சண்டை போடுவாங்கன்னா, இன்னொரு ஊரில் நிறைய காசு இருக்கும், அங்கெல்லாம் சண்டை போட்டு அந்த காசெல்லாம் எடுத்து இவன் மாட்டிக்குவான். ஒரு வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற நகையெல்லாம் எடுத்து இவன் மாட்டிக்குவான், ட்ரெஸ் எடுத்துக்குவான். எடுத்துகிட்டு எங்கே போகிறது? திருப்பி அடுத்த ஊருக்கு போய் சண்டை போடணும். அப்போ எல்லா நகையும் எடுத்து தலையில் மாட்டு, ஊராக போய் சண்டை போட்டு நிறைய வச்சுருக்கான். நிறைய ட்ரெஸ்ஸாக மாட்டியிருக்கான், நிறைய ட்ரெஸ் மாட்டியிருக்கான், பயங்கரமான ட்ரெஸ்ஸு எல்லாம். அப்புறம் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக போட்டிருக்கிறான். போட்டுட்டு கடைசியில் நிற்கிறான், செத்தே போயிட்டான். இப்போ நம்ம ஆட்கள் வந்துட்டாங்க. இப்போ இவங்க வேலை என்னது? இவங்க அதெல்லாம் எடுத்து மாட்டுறாங்க. அவங்க கழுதையில் ஒட்டகத்தில் எல்லாத்தையும் ஏற்றுனாங்க, 3 நாளாக ஏற்றுறாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களை டயர்டாக்கும். பணத்தை எண்ணி டயர்ட் ஆயிரும். அட போப்பா, இது அப்புறம் என்னலாம்ப்பா. இது எங்க? பழைய உடன்படிக்கையில். ஆனால் புதிய உடன்படிக்கையில் இதை விட ஒரு அற்புதமான ஸ்லாக்கியம். அவருடைய பிள்ளையாக, இது எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாக ஏற்கனவே நான் ஆக்கப்பட்டேன்.
எனக்கு உள்ள நான் ஏற்கனவே ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யத்தில் இருந்து தான் ஐஸ்வர்யத்தை நான் சுதந்திரிக்கிறேன். காலியில இருந்து ஏழையா இருந்து ஐஸ்வர்யத்தை நோக்கி போல நான் ஏற்கனவே நான் ஐஸ்வர்யத்தில் தான் இருக்கிறேன். I am prosperous, I am rich, I am factor. நானே ஐஸ்வர்யவான் தான் ஏற்கனவே, நானே செழிப்பு ஏற்கனவே, நானே திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஏற்கனவே, நானே கடன் கொடுக்கிறவன் ஏற்கனவே. இப்போ இருக்கிற இந்த ஸ்டேட்டஸே நான் கோடீஸ்வரன் நான் உள்ள ஸ்டேட்டஸ் தான். அங்கே இருந்து நான் போயிட்டு இருக்கிறேன். இதுதான் அந்த புதிய உடன்படிக்கையின் ஸ்லாக்கியம். அப்போ மனம் புதுசாகணும். இதுக்கு தான் தகப்பனை குறித்து பார்த்தாச்சு. அடுத்து அவருடைய குமாரன் இந்த பூமியில் வந்தார். அவரையும் பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க. அதை பார்ப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம். கடவுளை என்ன நினச்சிட்றாங்கன்னா, அவர் வயசான தாத்தா தாடி வச்சுட்டு அப்படியே எந்திரிக்க முடியாமல் அப்படியே சிங்காசனத்தில் உட்காந்துருப்பார். யாரங்கே? ஏன்னா கடவுள் பிதா அப்படின்னா ரொம்ப வயசானவர்னு ஒரு கேரக்டர் நம்மளுக்கு மனசில் எதுவும் இல்லாமல் ஒரு காஞ்ச ஓடு அப்படியே சுரண்டிட்டு ஒரு குச்சை நிற்க வச்சுட்டு, இப்போ தான் வாஸ்து காட்டினேன் அவர் சிங்காசனம் எப்படி இருந்துச்சு, அவர் இருக்கிற இடம் எப்படி இருந்துச்சுன்னு. பிரம்மாண்டமாக இருந்தது. வேற லெவல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அப்படிதான் இருந்தார். இப்போ அவருடைய குமாரன் அவர் பூமிக்கு அனுப்பிச்சார். யாரு? தகப்பன். ஐஸ்வர்ய தகப்பன் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினாரு. பிச்சைக்காரனை அனுப்பல. அதுதான் காட்டுறேன். 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது இவங்க 1-7 இதெல்லாம் நீங்கள் வாசித்திருப்பீங்க. உங்கள் யோசேப்பும் மரியாளும் ஊருக்கு போகிறாங்க. எதுக்கு எழுதுறாங்கன்னா குடிமதிப்பு எழுத போகிறாங்க. இது வந்து பிச்சைக்காரங்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் பயணம் செய்வதே ரொம்ப நாள் ஆகும். அதுவும் இங்கே இவங்க வந்து இயேசு வேற வயிற்றில் இருக்கிறாரு, பிறக்க வேற போகிறாரு. அதனால ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. யோசேப்பு கொஞ்சம் காசு நிறைய வச்சுருந்தாருங்க. அதனால போகிற வழியில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கணும்னு தான் நினச்சிட்டு போனார். பொதுவாக பிச்சைக்காரர்கள் ஹோட்டலில் தங்க மாட்டார்கள். கரெக்டா? தங்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அதுவும் சான்ஸே கிடையாது, தங்கவே மாட்டார்கள். ஆனால் யோசேப்பு அப்படி தான் அவர் தேடிட்டு இருந்தார். 2வது ஒரு லக்ஸூரியஸ் வெஹிக்கிளில் தான் போனார். ஜோசப்பும் மேரியும் கழுதை. அந்த காலத்தில் கழுதை தான் வந்து ஒரு ஆடம்பரமான வாகனம். அந்த வாகனத்தில் தான் மரியாளை ஏற்றிட்டு போனாங்க. அப்போது மரியாளும் யோசேப்பும் ஏற்கனவே நன்றாக தான் இருந்தாங்க. தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி பிறக்க வைப்பதற்கு முன்பாக அந்த பெற்றோரை கடவுள் ஐஸ்வர்யமார்களாய் மாற்றி இருந்தார். ஏற்கனவே அவங்க நல்ல நிலைமையில தான் இருந்தாங்க. அப்போ இயேசு வந்து ஏழை குடும்பத்திலலாம் பிறக்கலை, நல்ல குடும்பத்தில் தான் இருந்தாங்க. மத்தேயு 13:55 பார்க்கும்போது தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. தச்சன்னா நம்ம வீட்டில் இந்த ஸ்க்ரீன் கீடு கண்டு போச்சுன்னா ஆணி அடிக்கிறதுக்கும், ஸ்டூல் ஏதாவது கண்டு அப்படியே ஆடிட்டு இருந்துச்சுன்னா 2 ஆணி அடிக்கிறோம்னு நினச்சிக்கிறோம். கார்பெண்டர் கூப்பிடுவோமே, எப்பா வந்து அந்த ஆணி அடிச்சுட்டு போப்பா. அவர் இல்லைங்க. ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது இந்த ஸ்கில்டு லேபரர்ஸை தான் வந்து கார்பெண்டர்ஸ்னு அந்த வார்த்தை வருதாங்க. ஹி வாஸ் ஸோ வெரி ஸ்கில்டு. ஒரு ஆர்கிடெக்ட்னு வச்சுக்கோங்க. ஆர்கிடெக்ட் எப்படி வருவார் தெரியுமா? ஒரு பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டுற ஆர்கிடெக்ட் அவங்களுக்கு பார்த்துங்க அவ்வளோ பேர் வேலை இருப்பாங்க. பந்தோஸ்தாக காரில் வருவாங்க, வந்து இந்த பண்ண அப்படி பிளான் போட்டு பயங்கரம் பண்ணுவாங்க. அவங்க வந்து சுற்றிலையும் மம்முட்டி எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏராளமான வேலையாட்கள்லாம் இருப்பாங்க. ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவனாய் யோசேப்பு ஏற்கனவே இந்த பூமியிலே இருந்தார். யோசேப்பு வந்து இயேசு 12 வயசில் இருக்கும்போது தேவாலயத்தில் விட்டுட்டாங்க. திரும்பி போய் தேட போகிறாங்க. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வராங்க. இதுக்கப்புறமா யோசேப்பை பற்றி அங்கே கதை கிடையவே இல்லை, வேதத்தில் எழுதவே இல்லை. அதனால வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, யோசேப்பு ஒருவேளை மரித்திருக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா மூத்த குமாரன் முதல் குமாரனுக்கு இருக்கிற சொத்துல 2 மடங்கு அவருக்கு போகணும். இயேசு முதல் குமாரன், நல்ல மனுஷன், தன் பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைத்துட்டு போகிறான் அப்படின்னு. இவன் நல்ல மனுஷன். யாரு? யோசேப்பு. நிறைய சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருந்தார். யாருக்கு?
இயேசுவுக்கு. அப்ப இயேசு இந்த பூமியிலே பிறக்கும் முன்பாகவே ஒரு ஐஸ்வர்யமான ஒரு நல்ல குடும்பத்தில் தான் பிறந்தார். திடீர்னு தேவதூதன் வந்து யோசேப்பிட்ட சொல்றாரு, எப்பா ஏரோது கொலை பண்ண போறான், எழுந்து எகிப்துக்கு போன்னு. உடனெல்லாம் கிளம்பி போனா காசு வேணும். அந்த ஊருக்கு சும்மா போயிட்டு விசிட் பண்ணிட்டு வர சொல்ல, நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இருந்தேன். கிளம்பி போவீங்களா திடீர்னு? திருச்சியை காலி பண்ணிட்டு எல்லாம் போ, அங்க நார்த் இந்தியாவில் குஜராத் கிட்ட போ, கல்கட்டாவில் ஒரு இடம் சொல்றேன் அங்க போய் இருந்தா எப்படி போவீங்க? அப்பாலே போ சாத்தானே அப்படின்றோம். தேவன்லாம் சொல்ல மாட்டார். நிறைய காசு வேணும், அங்கே போய் வீடு பார்க்கணும், எல்லாம் பொருள்லாம் வாங்கணும். யோசேப்பு சொன்ன உடனே கிளம்பிட்டார். ஏன்னா கையில் நிறைய காசு வச்சிருந்தார். அதுவும் எகிப்து அந்த காலத்தில் பெரிய சாம்ராஜ்யம். இன்றைக்குமே வந்து இஜிப்டியன் காட்டன்லாம் இருக்குது, துணிலாம் வருது பாருங்க, ஈஜிப்ட்ல இருந்து நம்ம ஊருக்குலாம் வருது. ரொம்ப வெளியேற பெற்ற ஷர்ட்ஸ் எல்லாம் வருது, அவங்க ஊரில் உள்ள இதெல்லாம் ரொம்ப வெளியேற பெற்ற. அவ்வளவு ஒரு நல்ல ஊரில் எகிப்தில் இருந்தார். திடீர்னு திருப்பி இன்னொரு நாள் வந்து தெரிப்பா ஏரோது போயிட்டான், நீ திருப்பி போன, திருப்பி உடனே கிளம்பி வர்றாரு. அவ்வளோ காசு இருந்துச்சு ஏற்கனவே. அப்போ இயேசு பிறந்தபோது செல்வந்தனாய் தான் இருந்தார். இயேசு பிறந்து கொஞ்ச நாள் ஆகுது, கொஞ்ச நாளில் வந்து எல்லாம் அவரை பார்க்க, ஒரு குழந்தையா இருக்கும்போது அவரை பார்க்க வராங்க. விலையேற பெற்ற பொருட்களையும் தூபத்தையும் எடுத்துட்டு வந்து பார்க்க வராங்க. விலையேற பெற்ற கற்களையும் செல்வத்தையும் தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு வந்து கொட்டினார்கள். இயேசு ஊழியம் பண்றதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யத்தை வச்சிருந்தார், ஏற்கனவே இருந்துச்சு. இப்ப இயேசு ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறார். திருப்பவும் பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இந்த வசனம் வந்து அப்படியே பயங்கரமான வசனம். பெந்தெகோஸ்தேல உள்ளவங்க, இயேசுக்கே தலை சாய்க்கும் இடம் இல்லை, உனக்கு எதுக்கு தலானி தூங்குறது? தலானி இல்லாமல் தூங்கும், வீடு இல்லாமல், எல்லாம் தரித்திரமே இங்க இருந்தா ஆரம்பிக்குது. என்னன்னா தப்பு, எல்லாமே தப்பு. இந்த இடத்துல இயேசு ஏன் சொல்றாரு, எப்போ சொல்றாரு, யாருக்கு சொல்றாருன்னு அறிவே கிடையாது. இந்த இடத்துல ஏன் சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடியே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு அவங்க போறணும், அந்த ஊருக்கும் இவங்க ஊருக்கும் கொஞ்சம் சண்டை பிரச்சனை. அதனால ஃபஸ்ட்டு எப்பா நம்ம ஊரில் அவங்கள ஏற்றுக்குவாங்களா கேட்டோம் அப்படின்றாரு. அதெல்லாம் விட முடியாது, அப்படி போக சொல்லு அப்படின்றாங்க. அதனால சொல்றாரு, அந்த ஊரில் நரிக்கு கூலி இருக்குது, அந்த ஊரில் பறவைக்கு கூடு இருக்குது, அந்த ஊரில் எனக்கு இடம் இல்லைன்றார். அப்போ இயேசு இங்க பூமியில வீடு இல்லாம வாழல, வீடோட தான் இருந்தார். அதை எடுத்து காட்டுறேன் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1:38. இயேசு திரும்பி அவர் பெண் சொல்லுகிறதை கண்டு, என்ன தேடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். அவர் வந்து, நான் பிளாட்பாரத்தில் தங்குவேன், எப்பயாவது ரோட்டிலும் குடியிருப்பேன் என்றார். அப்படியே போட்டிருக்கு. அவர் சொல்றாரு, வந்து பார்ப்பா அப்படின்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்போ உள்ள போற அளவுக்கு இடம் இருந்துச்சு, அவங்க உள்ள போய் உட்கார்ற அளவுக்கு இடம் இருந்துச்சு, உட்காந்து படுக்கிற அளவுக்கும் இடம் இருந்துச்சு. அப்போ ஒரு நல்ல வீட்டில் தான் இருந்திருக்கிறார் இயேசு. இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நிறைய நேரங்களில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது இவங்க படுற கஷ்டத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு ஏன் வீடு இல்லைன்றதுக்கு, அப்பா இயேசுக்கே வீடு இல்லை, நீ என்ன வீட்டுக்கு குறித்து கவலைப்படுற, அதெல்லாம் சரியாயிரும், அப்படியே காலத்தை தள்ளிட்டு வருகையில் போயிடுவோம். இயேசு நல்ல வீட்டில் தான் இருந்தார். பிறக்கிறதுக்கு முன்பும் யோசேப்பு மரியாதை வீட்டில் தான் இருந்தாங்க, ரோட்டில் இல்லை. இயேசு பிறந்த அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது, குழந்தை வந்துருச்சு, அதனால கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருந்தாங்க. ஆடு மாடுலாம் பக்கத்தில் இருந்துச்சு, அவள் தான் உடனே வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
அவருக்கு விலையேற பெற்ற பொருட்கள் எல்லாம் கொண்டு காணிக்கையாக வைக்கிறப்போ அவங்க மாட்டு தொழுவத்தில் வரல, வீட்டில் கொடுத்தாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். நிறைய நேரத்தில் நம்ம ட்ராமாலாம் போடுறப்போ 3 ராஜாக்கள் மாதிரி போட்டு பக்கத்தில் ஆடியும் மாடியும் கட்டி விட்டு அவங்கள வைக்க உடனே நம்ம நினைச்சோம்னா ஆடு மாடு இருக்கிறப்ப தான் அவனுக்கு கொடுத்தாங்க. இல்லை, வீட்டில் கொடுத்தாங்க. இயேசு பிறந்தபோது பிறந்த உடனே கொஞ்ச நாளில் வீட்டில் இருந்தார். ஊழியம் பண்ணுறப்பையும் வீட்டில் தான் இருந்தார். எங்கெங்கேயோ போய் ஊழியம் செஞ்சார். அங்கங்கே போய் இருப்பதற்கு அவருக்கு வீடு இருந்தது. திருப்பம் பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம். லூக்கா 9. ஒன்பது 53. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினால் அவ்வூரார் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் ஒரிஜினல் ரீசன். எதுக்கு அந்த ஊரார் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததுக்கு ஒரிஜினல் ரீசன். நரிக்கும் பறவைகளுக்கும் அங்கே இடம் இருக்குது அந்த ஊரில். எனக்கு இடம் இல்லைன்னு ஏன் சொன்னார்னா, இயேசு எருசலேமுக்கு போகிறாரு, அதனால அவர் அந்த ஊரில் உள்ள இதுதான் ரீசனே தவிர இயேசுக்கு காசு இல்லாததுனாலையோ இல்லை அவர் ரோட்லேயே தங்கி பழகுனதுனாலையோ அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை. அப்போ நான் சரியான காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். 10:4 பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவனையும் வினவும் வேண்டாம். இது பயங்கரமான வசனம். ஊழியம் போகிறப்ப இந்த வசனத்தை சொல்லி அனுப்புவாங்க. பணப்பை இருக்கக்கூடாது, சாமான் பை இருக்கக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது, ஊழியத்துக்கு போ. இது எதுக்கு சொல்றாருன்னா, அது அடுத்த வசனத்திலே இருக்குது. எதுக்கு சொல்றாருன்னா, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவுதென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்தில் திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரம் இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். கடவுள் இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். யூதருடைய கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். யூதருடைய கலாச்சாரம் என்னதுன்னா, அவங்க யூதர்கள் வரும்போது அவங்க வீட்டில் தங்க வைப்பாங்க. யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவங்க அதை செய்வாங்க. இன்றைக்கும் இருக்கிற யூதர்கள் இன்னொரு யூதன் ஏழையாகவோ கஷ்டப்படுகிறவனாகவோ பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். இவன் ஏற்கனவே கோடீஸ்வரனாக இருப்பான். இன்றைக்கும் யூதர்கள் தான் பணக்காரங்க உலகத்தில். இந்த நியூயார்க் பட்டணத்தில் பாருங்க, ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு சொந்தக்காரன் ஒரே யூதன். ஒரு ஊர், அந்த ஊர் யாருக்கு சொந்தம்னா ஒரே ஒரு யூதனுக்கு சொந்தம். அமெரிக்க தேசத்தில் பல இடங்களை ஒரே ஒரு யூதன் வச்சிருப்பாங்க. பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க. அவர்களுடைய கல்ச்சர் எப்படின்னா, ஒருத்தன் வீட்டுக்குள்ளே அவனை அங்கேயே தங்க வச்சுக்குவாங்க. தங்க வச்சு அவனுக்கு தேவையானது எல்லாம் செய்வாங்க. அவன் எப்போ போகணும்னு நினைக்கிறானோ அப்போ தான் போவான். அது வரைக்கும் அவனை பார்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்க வீடு அவ்வளோ பெருசாக இருக்கும். இதுதான் கல்ச்சர். அதனால இயேசு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் போகிற, நீ யூதரட்ட தான் போற, இன்னும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படல, இயேசு மரிக்கல. அதனால தான் சொல்றாரு, நீ வீட்டுக்கு போற, ஒருத்த வீட்டுக்கு போ, சமாதானம் சொன்னு அவன் உன்னை ஏற்றுக்கொண்டானா நீ அங்கே இரு, ஏற்றுக்கொண்டா நீ வேற வீட்டுக்கு போ. ஆனா இதே இயேசு இன்னும் கொஞ்ச நாள்ல லூக்கா 22 பாங்க, லூக்கா 22:35 அவர் பின்னும் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு குறைவுள்ளதா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ, இந்த வசனம் தெரியவே செய்யாது யாருக்கும், ஆனால் இந்த வசனம் சொல்லுது, இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்து கொள்ள கடவன். அங்கே எடுக்காதன்னாரு, இங்கே எடுத்துக்கொன்றாரு. என்னங்க சொல்ல வர்றாரு? அங்கே எதுக்காக சொல்கிறாருன்னா, கற்றுக் கொடுக்குறார். என்னை நம்பி நீ ஊழியத்துக்கு போகிற, சமாதானம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும்,
உன் தேவைகள் சந்திக்கப்படும், நான் பார்த்துக்குவேன். இப்போ நான் பார்த்துக்கிட்டேன்றதை நீ கற்றுக்கிட்டல, இப்போ எடுத்துக்கோ, பணத்தை எடுத்துக்கோ, சாமான் பை எடுத்துக்கோ, வீடை வாங்கிக்கோ, காரை வாங்கிக்கோ, என்ன வேணா செஞ்சுக்கோ. ஏன்னா இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு நான் தான் உன் ஆதாரம். அப்போ வேதத்தில் சில காரியங்கள்லாம் கடவுள் கற்றுத்தர்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளவு வெள்ளி உடைமைகளும் பொண்ணுடைமைகளும் வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்துட்டு வனாந்திரம் வழியாக வரான். அவன் எந்த சூப்பர் மார்க்கெட்டையும் பார்க்க முடியாது, டெக்ஸ்டைல் ஷாப்பும் கிடையாது. இருந்துச்சுன்னா வாங்கியிருப்பான். டக்குன்னு காசை போட்டு ஒரு 2 அப்பத்தை வாங்கியிருப்பான், 2 கோழியை பிடிச்சி சாப்பிட்ருப்பான். ஒன்றுமே செய்ய முடியாது, மண்ணை தான் தின்னணும். என்ன பண்ணணும்? காசு இருக்குது, ஆனால் கடவுளை தான் பார்க்கணும். காசு இருக்குது, தண்ணிக்கு கடவுள் தான் பார்க்கணும். அதை கற்றுத்தர வேண்டும் என்று விரும்பினார். நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆதாரம் தேவன், உங்கள் ஐஸ்வர்யத்தின் ஆதாரம் தேவன். நீங்கள் வேலை பார்க்கலாம், ஒரு ஒரு வாரத்துக்கு 60 மணி நேரம் 70 மணி நேரம் வேலை பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் தேவன், அவர்தான் உங்கள் ஆதாரம். இதை நீங்க கற்றுக்கிட்டீங்கன்னா ஐஸ்வர்யம்னா ஒரு பணம்னா ஒரு பெரிய காரியமே கிடையாது. பணத்தை காட்டிலும் விலையேற பெற்ற காரியங்கள் நிறைய இருக்குது. குடும்பம் இருக்குது, ஊழியம் இருக்குது, கடவுளுடைய வார்த்தை இருக்குது. அப்போ சில காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக தான் இந்த வார்த்தைகளை என்ன பண்ணிருக்குது, கூறப்பட்டிருக்கிறது. இப்போ இவர் இயேசுவை பற்றி சொல்லியாச்சு. இப்போ ஒரு ஊழியம், யோவான் 4ஆம் அதிகாரம். இயேசு எப்படி பிறந்தாரு? நல்லா தான் பிறந்தார்ல. இப்போ இத்தனை வசனம் எடுத்து காட்டினேன். நல்ல வீட்டில் தான் இருந்தார், அவங்க அப்பாவும் நல்லா இருந்தாங்க, அவங்க அம்மாவும் நல்லா தான் இருந்தாங்க, வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ ஒரு ஊழியம் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா பாருங்க, அவர் வீடு நல்ல வீட்டில் தான் இருந்தார். ஆனால் அவருக்கு ஊழியம் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி ஆடம்பரமாலாம் இல்லை, செய்யலை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பூமியில் ஊழியம் செஞ்சாருன்னு சொல்கிறாங்க. காட்டுறேன். 4:8 அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இயேசுக்கு பிடிச்ச ஒரு ஹோட்டல் அங்கே இருக்குது அந்த ஊரில். அங்கே போயிட்டு ஒரு மட்டன் பாயா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறார், சிக்கன் 65 வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பில் அப்படியே சொல்லுது, for his disciples were gone away unto the city to buy meat. நம்ம தமிழில் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க, போஜனம்னு போட்டு முடிச்சுட்டாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லுது கறி சாப்பாடு வாங்க போயிட்டு இருந்தாங்க. இயேசு சீஷர்களே, நம் ஊழியத்தில் மிகவும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உபவாசம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு இல்லை, நம்ம எல்லாரும் உபவாசம் போடுவோம் சொல்லவே இல்லை. இங்கே என்ன பண்ணிருக்குது, போய் சாப்பாடு வாங்கிட்டு வர போனாங்கன்னு போயிட்டு இருக்குது. இயேசு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 70 பேர் அப்பப்போ ஊழியத்துக்கு போவாங்க. அப்புறம் அங்கங்கே ஊருக்கு போகிறப்போ ஒரு 2 பேர் 3 பேர் ஒட்டிக்குவாங்க. இது போக ஊழியத்தில் உதவி செய்கிறதுக்கு சில பெண்கள் வேற இருந்தாங்க. ஆக மொத்தம் ஒரு 100 பேர் கொண்ட டீம் இயேசுவோட போச்சு. நிறைய கழுதை ஒட்டகம் எல்லாம் வச்சு தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 100 பேர் ஒரு வேளை போயிருக்கலாம், இல்லை 50 பேர் இருக்கலாம். அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிறதுக்கு இயேசு ஊருக்கு அனுப்பிச்சிருக்கிறார். இயேசு இந்த பூமியில் ஊழியம் பண்ணும்போது ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவராய் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார். தன் தேவையை சந்திக்கிறவர் ஐஸ்வர்ய தகப்பன் என்பதை அறிந்து கொண்டிருந்தார். குறைவுள்ளவராய் இந்த பூமியில ஊழியம் செய்யவில்லை. அவருக்கு பணம் இருந்துச்சு, ட்ரெஷரர் வேற இருந்துச்சு. யூதாஸ் காரியத்து அவன் தான் பணப்பையை பிடிச்சிட்டு வச்சிருந்தான். அந்த பணப்பையை சுமக்கிறதுக்கே ஒருத்தர் இருந்தான். ஏன்னா அவ்வளவு பணம் உள்ள வருது, அவ்வளவு பணம் வெளியே போகுது, கணக்கெல்லாம் எழுதணும். இன்றைக்கு அங்கே அவ்வளோ கொடுத்தோம், இன்னைக்கு இவ்வளோ கொடுத்தோம், இன்னைக்கு கறி ஆச்சு, அதை காய்ச்சி இது காய்ச்சி, பயண செலவுக்கு இவ்வளோ ஆச்சு, வந்துச்சு போச்சு, எல்லாம் செலவை எழுதுறதுக்குன்னே யூதாஸ் காரியத்து. இதில் இன்னொரு காரியம் என்னன்னா, யோவான் 12 6 பார்த்தீங்கன்னா, இந்த பையன் யூதாஸ் தான் பணப்பை சுமக்கிறவன். சொல்கிறான் பாருங்க, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறனாலும் இப்படி சொன்னான். இவன் திருட்டு பையன், அந்த யூதாஸ் திருடிட்டு இருக்கிறான்.
இயேசுடைய ஊழியத்தில் காசு அவ்வளோ வருது, அதுலேருந்து திருடுறான். அவன் திருடுறது கூட மற்றவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த அளவுக்கு காசு இருந்துருக்குதாங்க. 100 ரூபாயில் ஒரு 50 ரூபா திருடுனா, இல்லை 10 ரூபா திருடுனா மீதி எங்கே போச்சுன்னு கேட்பாங்க. அங்கே கோடி கோடியாக கொட்டிகிட்டே இருக்குது. இவன் அப்பப்போ எடுத்துகிட்டே இருக்கிறான். அதனால் யாருக்குமே தெரியல. அந்த அளவிற்கு ஏராளமான பணம் ஏற்கனவே இருந்தது. அப்போ இயேசு ஏழை இல்லை, பிதாவானவரும் ஏழையா இல்லை, அவர் இங்கே வாழ்ந்தப்பையும் ஏழையா இல்லை, ஊழியம் செய்கிறப்பையும் ஏழையா இல்லை. இப்போ அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது கரெக்டு, இயேசு ஓகே ஓகே ஓகே. ஆனால் சீசர்கள் அப்படி கிடையாதுங்க. சீசர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்கள். திருப்போம் யோவான் 13ஆம் அதிகாரம். மன்னிக்கும், மத்தேயு 19ஆம் அதிகாரம். மத்தேயு 19:23. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்கள். அப்போ என்ன சொல்லியிருக்கணும் சீசர்கள்? அடுத்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கணும்? அவருடைய சீசர்கள் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்படியானால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அதானே சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் பிச்சைக்காரன், இவன் ஏழை, ஒன்றும் இல்லாதவன். இயேசு என்ன சொல்கிறாரு? ஐஸ்வர்யமாக உள்ளே போக முடியாது, தரித்திரம் பிடிச்சவன், ஒன்றும் இல்லாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போகணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே சீசர்கள் சொல்கிறாங்க, அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படும் என்றார்கள். என்னன்னா, அங்கே இருக்கிற அவ்வளோ பேரும் ஐஸ்வர்யவான்கள். மீன் பிடிக்கிறவங்களுக்கு வேலைக்காரங்க இருந்தாங்க, அந்த படகை வச்சுருந்தாங்க, பெரிய ஒரு ஃபிஷிங் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் இருந்தார், டாக்ஸ் கலெக்டர் இருக்காங்க, அங்கே பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தாங்க அந்த மீனவர்கள் ஏற்கனவே, அந்த சீசர்கள் ஏற்கனவே. அதனால தான் ஆச்சரியப்பட்டாங்க. ஐஸ்வர்யவான் போக முடியாது, அப்ப நாங்க எப்படி ஆண்டவரே அப்படின்றாங்க. அப்ப சீஷர்களும் ஏற்கனவே ஐஸ்வர்யவான்களாய் இந்த பூமியில வாழ்ந்தார்கள். இயேசு இந்த பூமியில அணிந்திருந்த ஆடை அதுவும் நல்ல ஆடை தான். திருப்புவோம் பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரம். யோவான் 19:24. அவர்கள் இதை நாம் கிளியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இதையா நான் வாசித்தேன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வசனத்தை எடுத்துட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இயேசுலாம் ரொம்ப நல்லாலாம் வாழலைங்க, அது சீட்டு போட்டாங்க தான். அந்த ட்ரெஸ் எப்படி வந்துச்சுன்னா, இயேசு சிலுவையை தூக்கிட்டு அந்த பட்டணத்தின் வழியாய் போகும்போது அவர் நிர்வாணமாக இருந்தார், பாதை வஸ்திரம் தரித்தவராக இருந்தார். அதனால ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அவனுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படியே தூக்கி போட்டானாக்கும். இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க அரண்மனையில் வச்சு அடிக்கிறப்போ ஏரோது படத்துலலாம் கூட காட்டுவாங்க, ஏரோது அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி இயேசுக்கு போட்டு விட்டு கேலி செய்தான். இயேசுடைய ட்ரெஸ் தான் அது. அங்கே போட்டிருக்கு, என் வஸ்திரங்களை, யாருடைய வஸ்திரங்களை? அவருடைய வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர்கள் இப்படி செய்தார்கள். அப்போ இங்க பார்க்குறோம், அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை அதை கூட சீட்டு போட்டு தான் எடுக்கிறாங்க. அவ்வளோ விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தார் பாருங்க. இயேசு ஏழையா இருந்தாருன்னு சொல்றது ஒரு முட்டாள்தனம். வேதத்தில் அவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. ஏன்னா ஐஸ்வர்ய தகப்பன் அவ்வளவு தங்கத்திலையும் விலையேற பெற்ற கற்களையும் வாழ்ந்துட்டு தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புறப்போ ஒண்ணும் இல்லாம அனுப்ப முடியாது. சென்னையில் ஒவ்வொரு நாட்டு, சென்னை மட்டும் இல்லை, அங்கங்கே பாருங்க பல நாட்டினுடைய எம்பசிலாம் இருக்கு. நான் ஒரு நாட்டினுடைய எம்பசி பக்கத்தில் போயிருந்தேன் பாருங்க. அந்த நாட்டினுடைய எம்பசியை போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக கட்டப்பட்டிருக்குது. நம்ம ஊரில் அதுக்கு பக்கத்துலேயே கிடையாது. ஃப்ரண்ட்ல அவ்வளோ சூப்பராக லான் போட்டிருக்காங்க, பெரிய வீடு கட்டிருக்குது. அந்த காரு கூட நம்ம ஊர் கார் கிடையாது. அந்த காரில் இருக்கிற நம்பர் பிளேட் கூட நம்ம ஊர் நம்பர் பிளேட் கிடையாது, தெரியுமா?
அமெரிக்கா தேசத்தில் உள்ள எம்பசியில் அங்கே இருக்கிற அம்பாசிடர், அவர் அந்த பிரதிநிதி போகிற காரு கூட நம்ம ஊர் நம்பர் பிளேட் கிடையாது, அவங்க ஊர் நம்பர் பிளேட் தான். இந்த பூமியில் ஒரு சின்ன நாட்டினுடைய பிரதிநிதியை அனுப்புறவங்களை இப்படி அனுப்பும்போது, சர்வலோகத்தையும் படைத்த பிதா பூமிக்கு தம்முடைய குமாரனை எப்படி தரித்திரத்தில் அனுப்ப முடியும்? முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது. ஐஸ்வர்யம் உள்ளவராய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். இயேசு இந்த பூமியிலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் வாழ்ந்தார். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு இந்த பூமியிலே ஐஸ்வர்யம் உள்ளவனாய் வாழ்ந்தார். பிதாவும் ஐஸ்வர்யவான், குமாரனும் ஐஸ்வர்யவான் தான். நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா பாருங்க, இந்த எண்ணம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம ஐஸ்வர்யவாதத்தை பத்தி பேசுறோம், செழிப்பை பத்தி பேசுறோம். முதலாவது இந்த எண்ணம் உள்ள போயிடணும். ஏற்கனவே எங்க அப்பா கோடீஸ்வரர் தான், அவருடைய குமாரன் ஏற்கனவே ஐஸ்வர்யமானதான் வச்சிருந்தாரு, இப்பயும் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாம் வாக்குத்தத்தம்லாம் 1 to 14 வரைக்கும் ஃபுல்லாக வாக்குத்தத்தம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாபம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க யாருமே இவர் சொன்ன பேச்சை கேட்கல. கடவுள் சொன்னது யார் கேட்டா? யாருமே கேட்கல. அதனால தான் இன்னொரு பலி வச்சிட்டார். சொல்லிட்டு டக்குன்னு பலி, ஏன்னா அவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், டக்குன்னு பலி செலுத்தணும். பாவமே செய்யாத ஒரே மனிதர் இயேசு. எல்லா நியாயப்பிரமாணத்தையும் எல்லா கட்டளைகளையும் கடவுள் சொன்ன எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிஞ்சு சத்தத்துக்கு கேட்ட ஒரே மனுஷன் இயேசு. அவர் எப்படி ஏழையா இருக்க முடியும்? கண்டிப்பா அவர் மேல் ஆசீர்வாதம் இருந்தது. இந்த 28:1-14 மேல வர்ற ஆசீர்வாதம் உண்மையாவே ஒரு மனுஷர் மேல வரணும்னா அது இயேசு மேலதான் வரணும், வேற யார் மேலேயும் வர முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, இயேசு ஏழை, அவர் ஊழியம் பண்றப்ப ஏழையா இருந்தாரு, அவருக்கு கஷ்டம் இருந்துச்சு, காசு இல்லாம இருந்தாரு, தரித்திரம் பிடிச்சிருந்தாருன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பூமியிலே ஐஸ்வர்யமான வாழ்கிற ஒரே ஒரு நபர், தகுதி பெற்ற ஒரே நபர் இயேசு. வேற யாருக்குமே தகுதி கிடையாதுங்க நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு. ஏன்னா யாருமே கடவுள் வார்த்தை கீழ்ப்படிறது கிடையாது, அவர் சொல்றது கேட்க மாட்டாங்க. ஆனா இயேசு கீழ்ப்படிந்தார். மரணம் அவர் எதுக்காக மரித்தார்? இதுக்காக தான். எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்தார் அவர். அதனால சொல்ற, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். இப்ப அவர் வாழ்ந்தது இல்லை, அது முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன ஆக்கிட்டாங்கன்னா, ஆதி சபை இப்ப இருக்கிற மாதிரி கிடையாதுங்க. இப்பதான் இந்த செழிப்பு ஐஸ்வர்யம் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆதி சபை எப்படி இருந்துச்சு அதான் பார்ப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் மன்னிக்கும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவர்களை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. இதுதான் ஆதிசபை. சீஷர்கள் இருந்த டைம்ல செழிப்பா இருந்தாங்க, ஒருத்தனுக்கும் ஒரு குறைவு கிடையாது. இவங்க நினைச்சிட்டாங்க இந்த செழிப்பின் உபதேசம், ஐஸ்வர்யம், வெற்றி, பொருளாதாரத்தை குறித்து பேசுறதுல இந்த இப்ப வந்துச்சுங்க, ஒரு 50 வருஷமா தான் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இல்லைங்க, அப்பத்துல இருந்தே இதான். அந்த காலத்துல இருந்தே அவங்க ஜனங்க அப்படிதான் இருந்தாங்க. சபைக்கு வந்தா நல்லா இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க வந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள்.
அப்படிப்பட்ட சுவிசேஷம் தான் நீங்க போதிக்கப்படுகிறது. பிதா நல்லா தான் இருக்கிறாரு, ஒரு குறைவில்லை. மனுஷனை நல்லா தான் படைச்சாரு, வெள்ளியோடும் பொண்ணோடும் கற்களோடும் நல்ல குழு குழுன்னு ஒரு சைட்ல படைச்சாரு. இழந்து போயிட்டான், விடல. திரும்ப இயேசு வந்தார். இயேசு வரும்போது பிச்சைக்காரனா வரல, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவனா வந்தாரு. இந்த தரித்திரத்துக்கு இங்க இடமே கிடையாது. அதனாலதான் மனுஷனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவன் கொஞ்சம் அவன் சைக்காலஜியா சொல்றேங்க, ஒருத்தனை கூப்பிட்டு உனக்கு அறிவில்லை, இப்படி இருக்கிறிய அப்படின்னு கொஞ்சம் திட்டி பாருங்க, குழந்தையவே திட்டி பாருங்க, அப்படியே தலையெல்லாம் தொங்க விட்டுருவான், அப்படியே சோம்பலா போயிடும். ஆனா உண்மையாவே தப்பு பண்ணாலும் பாஸ் சமயம் பண்ணிருக்க, ஒன்னிய மாதிரி இந்த பூமியில யாருமே கிடையாது, நீ தான் புத்திசாலி, நீ தான் அறிவாளி, நீ தான் உயர்ந்தவன், இந்த உலகத்துல ஒன்னே மாதிரி யாரும் நின்னா அப்படியே தலை நிமிரும். ஆஹா, நம்மளை பத்தி தான் பேசுறான். ஏன்னா இது உங்க நேச்சர். தாழ்மைக்கு இடமே இல்லை மனுஷனுக்கு. தரித்திரம் திணிக்கப்பட்டது மனுஷன் மேல, இந்த பிசாசினால் திணிக்கப்பட்டது. ஆனா நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில இடம் இல்லை, ஐஸ்வர்யத்திற்கு தான் இடம். ஏனென்றால் நம்முடைய தகப்பன் ஐஸ்வர்ய தகப்பன், நம்முடைய இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர். இந்த பூமியிலே தேவன் இயேசுவை ஐஸ்வர்யவானாய் படைத்திருந்தார், வைத்திருந்தார். அவர் ஊழியத்தை ஐஸ்வர்யம் உள்ளவரா ஊழியம் செஞ்சாரு. அவர் போய் சாப்பிட போறாரு, ஐஸ்வர்யவான் பயங்கரமான பந்தி ஆயத்தம் படுத்தி வச்சிருக்கிறாங்க. அவருக்கு தேவை டாக்ஸ் கட்டினியான்னு கேட்குறாங்க. பேதுருட்ட சொல்றாருங்க, வா நம்ம டாக்ஸ் கட்டல, நம்ம எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம், ஏன்னா நம்ம கிட்ட காசு கிடையாது. அவர் எப்படி சொல்லுங்க, வா போ மீனை பிடி, தூண்டில போடு, அந்த மீனுக்குள்ள காசு இருக்கும், உனக்கு எனக்கு கொடுத்துரு, போயிட்டாரு அவ்வளோதான். காசு 1000 வழி இருக்குது. அப்போ யூதாஸ்ட காசு இல்லையா? அன்னைக்கு இருந்துச்சுங்க, காசு இருந்துச்சு. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை எங்க காட்டுறார், எல்லாவற்றிற்கும் மேலே அதிகாரம் எனக்கு இருக்கிறது, இந்த வெள்ளி மேலையும் பொண்ணின் மேலே எனக்கு அதிகாரம் இருக்கிறது. யூதாஸ் கிட்ட அன்னைக்கு 15,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து காசு இல்லையா? அதெல்லாம் இருந்துச்சு. ஏராளமான கோடீஸ்வரர் இருந்தாங்க அவர் கூட. ஏன்? அவருக்கு 1000 வழி இருக்குன்ற காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு அப்படி செஞ்சார். 20,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு 5 அப்பத்தி 2 மீன் வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு 12 கூட எதுக்கு மீதி எடுத்தாருன்னா, 1000 வழி இருக்குது எனக்கு. அதை வெளிப்படுத்துவதற்கு தான் இயேசு அதை செஞ்சார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளை ஐஸ்வர்யவானாய் வாழ விரும்புகிறார். இப்ப அடுத்து ஒரு பெரிய காரியம், பவுலை தரித்தனாக்கியாச்சு. அடுத்து இயேசு தரித்தனாக்கி, பிதாவை தரித்தனாக்கி, சீசரை தரித்தனாக்கி, இது எல்லாத்திலும் பவுல் ஏழையாய், பிச்சைக்காரனாய், நிர்வாணியாய் போயிட்டு இருந்தார்ன்றது அவரை குறித்து வாசித்துருவோம். அப்போஸ்தலர் 24 26. மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேக தரம் அவனை அழைத்து அவனோட பேசினான். இந்த ஃபெலிக்ஸ் என்ற ஒருத்தன் ரோமோல அரசன், பெரிய அதிகாரி, சில்லற காசு எதிர்பார்க்க மாட்டான் அவன். ரோமர்கள் அந்த காலத்தில் ஐஸ்வர்யவான்கள், அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு அந்த ஊரை ஒரு ஊரை போயிட்டு அந்த வீடை கூட வாங்க முடியும், சும்மா அப்படி எடுத்துக்கலாம். அவன் எல்லாத்தின் மேல அந்த அதிகாரம் இருந்தது ரோம அதிகாரிக்கு. அவங்க தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. அவன் பவுல் கிட்ட சில்லறை எதிர்பார்ப்பான், இல்ல. பவுலை குறித்து நல்லா அறிஞ்சு வச்சிருந்தான். பவுல் வேலை பார்க்கிறவன், கூடாரம் தைத்து கொண்டிருந்தான். அந்த காலத்துல கூடாரம் தான் மேட்ரு. இன்னைக்கெல்லாம் ஃபிளாட்ஸ் கட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க, ப்ரொமோட்டர்ஸ்லாம் இருக்காங்க, பெரிய கோடீஸ்வரர்லாம் இருக்காங்க. பவுல் கோடீஸ்வரனா இருந்தான் இந்த பூமியில. அந்த காலத்தில் கூடாரம் போட்டு தான் செஞ்சாங்க. அந்த கூடாரத்தெலாம் செஞ்சது பவுல் தான். பெரிய கோடீஸ்வரனா இருந்தான் பவுல், பிச்சைக்காரனா இல்லை. அந்த கோடீஸ்வரன் காசு கொடுப்பானான்னு அந்த ரோம அதிகாரி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தான், எப்படா கொடுப்பான். அப்பப்போ கூப்பிட்டு பேசினா, நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்றியா, சரி போயிட்டோம். எதுக்கு? காசு கிடைக்குமா, கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து என்னை விடுதலை பண்ணிடுவான், காசு நிறையா இருக்குன்னு. பிச்சைக்காரனா இல்லை பவுல், பிச்சைக்காரனா இந்த பூமியில இல்லை, ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தான். திருப்பம் இன்னொன்னு பாருங்க, பிலமோன் 1ஆம் அதிகாரம் 18. பிலமோன் 1:18.
அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். 19, பவுலாகிய இதை என் சொந்த கையினால் எழுதினேன், நானே அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. இந்த இடத்துல வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒனேசிமஸ் பற்றி இப்போ போட்டிருக்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒனேசிமஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது அவன் முதலாளிகிட்ட இருந்து ஓடி வந்திருப்பான்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் 10 வருஷம். அந்த காலத்து சட்டத்தின்படி வேலை பார்க்குறவன் ஒருத்தன் திருட்டுத்தனமாக ஓடி வந்துட்டா ஒரு நாள் கூலியை அன்னைக்கு செலுத்தி ஆகணும். அப்போ 10 வருஷம் கூலி. 18 போட்டுறாரு, நான் என் கையினால எழுதுறேன், ஒனேசிமஸ்ட்ட நீ கேட்காத, நான் 10 வருஷ சம்பளத்தை நான் தரேன். பிச்சைக்காரன் சொல்ல முடியாதுங்க. 10 வருஷ சம்பளத்தை கொடுப்பேன் பிச்சைக்காரன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பவுல் ஐஸ்வர்யம் உள்ளவனா இந்த பூமியிலே வாழ்ந்தான். இவ்வளவு சத்தியங்களை எடுத்து பேசுகிற ஒருவர் ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தான். இயேசு பிச்சைக்காரனா இல்ல, ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தார். தேவன் தம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனா இருக்கிறார். இவ்வளவு அற்புதமான ஊழியத்தை செஞ்சு இந்த வெளிப்பாடை கொடுக்கிறோம். எப்படி பிச்சைக்காரனா இருக்க முடியும்? எப்படி தரித்திரனா இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. பாருங்க, லண்டன்ல ஒரு 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 ரொம்ப பிஸியான ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகை இருந்துச்சு, பயங்கரமான மாளிகை. அந்த மாளிகைக்கு வெளியே ஒரு பெரிய ஸ்டோன்ல எழுதியிருந்தாங்க. நான் அந்த பக்கமாக போறதுனால அங்கே நின்று வாசித்துட்டு இருந்தேன். அது ஒரு ஸ்கூலு, பயங்கர பெருசா இருக்கு, பயங்கரமான ஆர்கிடெக்சர் அங்கே லண்டன்ல. அதில் என்ன தெரியுமா எழுதிருந்துச்சு? 1860ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட வீடு. அந்த வீடு ஒரு போதகருடைய வீடு, ஒரு பாஸ்டருடைய வீடு. இன்னைக்கு ஸ்கூலா இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூலு. அது பார்த்தீங்கன்னா வீடுன்னே சொல்ல மாட்டீங்க, அவ்வளவு பெரிதா இருக்குது. நான் சொல்லுகிறேன், தேவன் இப்படிதான் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். மனுஷன் இதை ஏத்துக்கல, மனுஷன் இதை நம்பல. அவன் ஐஸ்வர்ய தகப்பனை அவன் பார்க்கவில்லை. அவன் தரித்திரம் பிடிச்சவனா, அவனுடைய வேலை, அவனுடைய கொஞ்சம் சாப்பாடு, ஒரு 2 தோசை போடு, 3 தோசை போடு, இதே தான் பார்த்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு வாட்டர் பில் கட்டல, அன்னைக்கு எலக்ட்ரிக் பில் கட்டல, இதே தான். ஆனால் தேவனை உங்கள் ஐஸ்வர்ய தகப்பனாய் பார்க்கும்போது நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யம் கொட்டும். திருப்பம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார், பரலோகத்தில் கோடீஸ்வரனாய் இருந்தார், இந்த பூமிக்கு வந்த போதும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தார், வாழ்ந்த போதும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தார். ஒரே ஒரு முறை அந்த கல்வாரி சிலுவையில தரித்திரரானார். அது கூட எதுக்கு ஆனார்னா எனக்காக தான் ஆனாரு. அவர் அங்க தரித்திரன் ஆகலன்னா நான் இன்னைக்கு ஐஸ்வர்யவான் ஆக முடியாது. அவர் என் பாவத்தை எடுக்காவிட்டால் நான் நீதிமான ஆகவே முடியாது. இன்றைக்கு நான் எப்படி நீதிமானானே? நான் உபவாசம் போட்டதுனாலயா? நான் தலைகளை நின்று சுத்துனதுனாலயா? சோத்திரன்னு 4 மணிக்கு போட்ட சோத்திரத்துல நான் நீதிமானானே? இல்லங்க, கல்வாரி சிலுவையில இயேசு சிந்தின ரத்தத்தினால நான் நீதிமானானே. நான் ஒண்ணுமே செய்யல, என் வாயை திறந்து இருதயத்தில் விசுவாசித்து நான் நீதிமான் என்று அறிக்கை செய்தேன், நான் நீதிமானானேன். எப்படி நீங்க சுகமாகறீங்க? எப்படி நீங்க சுகமாகறீங்க? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செஞ்சாதான் சுகமாகறீங்க. ஆமா, இங்க ஜெபம் பண்றோம், சுகம்லாம் உண்டாகுது. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அதாவது நான் கண்களை மூடி அப்படியே நெடுமுட்டிகால் போட்டிருக்க முடியாது, சுர் என்று ஒன்று இறங்கிட்டு ரட்சிக்கப்பட்டேன். நீங்க ரட்சிக்கப்படல. அப்போ நான் அப்படியே இருக்கும்போது இயேசு தோன்றினார், ரட்சிக்கவே படல. நீங்க இயேசுவை பாருங்க, காபிரியேலை பாருங்க, மிகாவேலை பாருங்க, யாரை வேணா பாருங்க, ரட்சிக்கப்பட முடியாது. எப்ப தெரியுமா ரட்சிக்கப்பட முடியும்? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்படி ஐஸ்வர்யவான்கள் ஆவீங்க தெரியுமா? இருதயத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று விசுவாசித்து உங்கள் வாயினால் ஐஸ்வர்யவான் அறிக்கை செய்தால் ஐஸ்வர்யவான் ஆவீர்கள். கல்வாரி சிலுவையில
இயேசு அதற்காக தான் தரித்திரனார். அவர் தரித்திரனா அவசியமே கிடையாது. கோடீஸ்வரருங்க, ஐஸ்வர்யவான், தங்க பட்டணத்துல வாழ்றாரு. அவர் பிச்சைக்காரனா தரித்திரம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. எல்லா ஓட்டம் கழுது எல்லாமே அவருடையது தான் இந்த பூமியில. ஆனால் கல்வாரி சிலுவையில தரித்திரானது ஒரே நோக்கம். எதுக்குன்னா, நானும் நீங்களும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. எல்லாரும் சொல்லுவோமா, நான் ஐஸ்வர்யவான்? எல்லாரும் சொல்லுவோமா, ஐஸ்வர்யவான்? ஐஸ்வர்ய தகப்பனின் ஐஸ்வர்ய பிள்ளை நான். ஐஸ்வர்ய தகப்பனின் ஐஸ்வர்ய பிள்ளை நான். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக ஸ்தோத்திரம். உடைய அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. இந்த வெளிப்பாட்டை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய ஐஸ்வர்யத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், உரிமை பாராட்டுக் கொள்கிறோம். இது எங்களுடைய பிறப்புரிமை. நாங்கள் ஐஸ்வர்ய பிள்ளைகள் என்று நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.